இது வந்து 26 மார்ச் செவ்வாய்க்கிழமை ஈவினிங்க்கு மேலே. இது வந்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு நைட் எடுத்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு. திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட வெளியூரில் போய் செட்டில் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து இந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஆஜராயிருவாங்க. இது வந்து எங்கள் அப்பா வீட்டு சைடு குலதெய்வம். எக்ஸாம் டைமில் தான் இந்த பங்குனி உத்திரம் வந்து வருமா, அதனால் இந்த தடவை கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தனால எங்களாடி வந்து போக முடியல. நாங்கள் வந்து வரலன்னு சொல்லிட்டோம். நாங்கள் வந்து போனாலும் போகலைனாலும் வருஷம் வருஷம் வந்து எங்களுக்கு வந்து பார்சல் கொஞ்சம் பல்காக வந்து வந்துடும். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஏன்னா திருநெல்வேலியில் வெள்ளம்லாம் வந்து வந்தனால இங்கே கடையில் பேக்கிங்கில் வாங்குற பயிரெல்லாம் அங்கே நேரில் காட்டில் போய் செடியோடு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே கீழே கிடக்கிற பயிரெல்லாம் பொறுக்கனால கிட்டத்தட்ட எங்களுக்கு 6 மாதத்து வரைக்கும் தாங்கும். ஊருக்கு மட்டும் நாங்கள் நேரில் போயிருந்தோம்னா அந்த அல்வாவை வாழை இலையில சுட சுட வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு. ஆறி போயிருந்தாலும் திருநெல்வேலி அல்வா தான். இன்னும் ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து எனக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி வந்து சாமி குடைச்ச தேங்காயையும் இந்த கடலையும் தான் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். கடலையை முக்கால்வாசி தான் க்ளீன் பண்ண முடிஞ்சது. காஞ்ச கடலையாக இருக்குது. அதனால் இனிமேல் ஊற வச்சு தான் இதை செய்யணும். அதனால் தோலை மட்டும் உரிச்சிட்டு கடலை வந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்.